ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் என்ன Dress? இங்க சுத்துற அங்க சுத்துறன்னு இப்ப எப்படி சுத்துறதுன்னு தெரியலையே. எல்லாம் அந்த குட்டி பிசாசு பண்ண வேலை. அவளை தானா வந்து சிக்கிருக்கா. இவளை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப யோசிக்காத. உனக்கு புடவை கட்ட தெரியாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஆமா, எனக்கு புடவை கட்ட தெரியாது. அதனால என்ன, அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவாங்களா? இத வச்செல்லாம் பிளாக்மெயில் பண்ணலான்னு சில்லியா யோசிக்காதன்னு. எதுவுமே தெரியலனாலும் அதை சமாளிக்கிற திமிரும் வாய் சவாலும் இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப காலம். ஆனா இப்படியே காலம் முழுக்க ஓட்ட முடியாது. காலம் ஒரு நாள் மாறும். அது மாறும்போது பாத்துக்கலாம். வந்த வேலைய பாரு. இந்த புடவையை சரி பண்ணி விடு. டக் பண்ணு. சரி, நீ முதல்ல என் கால் கீழே உட்காந்து இந்த ஃபிளீட்ஸை சரி பண்ணிவிடு. காலம் முழுக்க நீ இப்படியே என் கால் கடியில தான் இருக்க போற. அதோட ஆரம்பம் தான் இது. இவளுக்கு என்ன கல்யாணமாகி குழந்தை பெத்த மார்க் இருக்கு? என்ன தேங்க்ஸ் சொல்வேன் பாத்தியா? அந்த அளவுக்குலாம் நீ வர்த் இல்ல. இவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா குழந்தை பெத்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு. மேகனா, கிளம்பலாமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா, நல்லா இரு, மகராசியா இரு. சீக்கிரமே இந்த வீட்டுக்கு மருமகளாயி எங்க வீட்டுக்கு வந்துடணும். ஒரு நிமிஷம் இருமா. குங்குமம் எடுத்துக்கங்க. இந்த இப்படி மேகனாவை அனுப்ப எனக்கு மனசே இல்லைங்க. நாளைக்கு தாலிக்கு பொண்ணு இருக்க போறோம். அப்புறம் கல்யாணம் தானே. மேகனா சீக்கிரமாவே உங்க வீட்டுக்கே வந்துருவா. நாளைக்கு நீங்க எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருங்க. வந்துடுறோங்க, வந்துடுறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க, வரோம். ராசாத்தி சீக்கிரமே வந்துருமா. வா. மகா,
என்னம்மா இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா, சும்மாதான். என்ன மாமா, ஏன் சிரிக்கிறீங்க? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. என்ன மாமா இவ்ளோ சந்தோஷம்? என்னம்மா இப்படி கேக்குற? உன் கையால பொங்கல் வச்சதுதான். உங்க அத்தை எப்படி எல்லாமோ திட்டம் போட்டா, கடைசியில ஜெயிச்சது யாரு? நீ. மேகனா பொங்கல் வைக்கலன்னு உங்களுக்கு வருத்தமா இல்லையா மாமா? அட போமா, ஒரு தீக்குச்சி பத்த வைக்க தெரியல மேகனாவா மேகனா. உன்னை பொங்கல் வைக்க வேணான்னு சொல்லிட்டு அந்த மேகனா வந்ததும் எவ்வளவு ட்ரிக்ஸா, உனக்கு பிரச்சனை இல்லையே மகான்னு உங்ககிட்டயே கேட்டு அவ கையாலே பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணா. நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த கடவுள் சும்மா இருப்பானா? அவங்க அம்மா வாயாலேயே என் பொண்ணு பொங்கல் வைக்க வேணான்னு சொல்ல வச்சுட்டால. என்னம்மா அப்படி பாக்குற? அந்த கடவுள் நீங்க தானே மாமா? நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியலம்மா. எனக்கு எல்லாமே இப்பதான் மாமா புரியுது. இன்னைக்கு நான் பொங்கல் வச்சதுக்கு காரணமே நீங்க தான். இப்ப எனக்கு நல்லா புரியுது. இல்லம்மா, அது இல்ல மாமா, மேக்னா தீக்குச்சி பத்த வைக்க தெரியாம நின்னது, பானையை தூக்க முடியாம கஷ்டப்பட்டது, இதெல்லாம் சாதாரணமா நடந்த விஷயமா இருக்கலாம். ஆனா அவ அரிசி எடுக்கும் போது அது கீழே தவறுனது தானா நடக்கல. அத நடக்க வச்சது நீங்க தானே மாமா? கரெக்ட் தானே? ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? ஏன்னா நீதாமா என் பொண்ணு. நீதாமா இந்த வீட்டு பொண்ணு. உன் கையால பொங்கல் வைக்கிறதாமா முறை. உங்க அம்மா கொண்டு வந்த அரிசியில உன் கையால பொங்கல் வைக்கிறதாமா எனக்கு சந்தோஷம். அதனாலதாமா அப்படி செஞ்சேன். அவ யாருமா நம்ம வீட்டுல வந்து பொங்கல் வைக்க? முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, உன்னை ஒதுக்கி வச்சுட்டு அவ கையால பொங்கல் வைக்கிற அளவுக்கு இந்த வீட்டுல அவளுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏன் மாமா, அவளும் இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக தானே அப்படின்னு உங்க அத்தை சொல்லிட்டு இருக்கா. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வருவாளாமா? நீ சொல்லு. மாமா வேண்டாமா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இத பாருமா, மேகனாவோ அகிலாவோ இல்ல வேற யாராவது கூட கதிருக்கு பொண்டாட்டியா ஒருத்தி இந்த வீட்டுக்கு வரத்தான் போறா.